மாமா, ஒரு ஹாப்பி நியூஸ். உங்க கதை பத்திரிக்கையில வந்திருக்கு. என்ன? என் கதை பத்திரிக்கையில வந்திருக்கா? சொல்லுக்கா. எங்க? இந்த பக்கத்துல. அது மட்டும் இல்ல மாமா, உங்க கதைக்கு சன்மானமா 500 ரூபாய் பணமா அமைச்சிருக்காங்க. இது 500 ரூபாயா? 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டானா? மடி சாந்தி. என்ன மாமா? இதை வச்சுக்க. தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க. என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவாள என் மனைவி, எங்கவா? ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. என்ன? எல்லாருக்கும் வாங்க. காலையில 2 மருமகளும் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கதையை எவன் பத்திரிகையில போடுவான்னு என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவியே, இதோ பார், என் கதை பத்திரிகையில வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 500 ரூபாய் சன்மானம் அனுப்பிச்சிருக்காங்க. இனிமே நான் அதிகமா எழுத போறேன், நிறைய சம்பாதிக்க போறேன், எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். நீ பாரு, உன் வயிறு எரியட்டும். கதை வந்திருக்கான் கதை. இது விளம்பரம். நீ என்ன சொல்ற? ஏன்பா விளம்பரத்தை தான் கதையா எழுதுனீங்களா? சேச்சே, உன் பேச்ச நான் நம்ப மாட்டேன். இந்த பார், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். தயவு செய்து என் சந்தோஷத்துக்கு எடுத்துறாதீங்க. கீதா, மாமா தலையில சத்தியம் பண்ணி சொல்லு, இதுல கதை வந்திருக்கா? ஏம்மா தயங்குற? சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கண்டிப்பா. அப்படின்னா பத்திரிகையில கதை வரலையா? சின்ன மருமகன் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆண்டீங்களே, பாத்தீங்களா உங்களை எந்த மாதிரி ஏமாத்திருக்கான்னு? கதை வந்திருக்கா கதை. மண்ணாங்கட்டி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் பெத்த பொண்ணு கதை எழுதுறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினான். என் பொண்ணை விட ஓ மேல நான் அதிகமா அன்பு வச்சிருக்கேன். நீ பத்திரிகையில கதை வந்திருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்துறேன். எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? மாமா, கீதாவை எதுவும் சொல்லாதீங்க. கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறது கீதாவுக்கு தெரியும். அதனாலதான் அவ அப்படி செஞ்சா. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. தண்டனையா? கொடுக்கதான் போறேன். நீ கடைசி வரைக்கும் இந்த கிழவனை உன் குழந்தை மாதிரி பாத்துக்கணும். அதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. ஆமா. அந்த பொண்ண என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்பிள்ள, நாடகத்துக்கு ஒத்திக பாக்கலே. இல்ல, இவன் போய் சொல்றான். நான் ரூம்ல தனியா இருக்கும்போது கதவை தாப்பா போட்டுட்டு இவன் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். என்ன தைரியம்டா உனக்கு? மாப்பிள்ள, நாடகத்துக்கு ஒத்திக பார்த்து மாப்பிள்ள. அறிவு கட்டவனே. உன்னை வீட்ல வச்சு சோறு போட்டாங்க பாரு. சத்தியமா மாப்பிள்ள, நாடகத்துக்கு ஒத்திக தான் பார்த்து மாப்பிள்ள. இல்ல, இவன் போய் சொல்றான். இல்ல இல்ல. மாமனா மாமா இவனை கண்டத்தனமா வெட்டணும். எதுக்குடா? இந்த வீட்டு மருமக கிட்ட தப்பா நடந்தத பார்த்தா. அட பாவி, இனிமே மூஞ்சிலே முழிக்காத. நன்றி கெட்ட நாய். வசந்த், ரேகா வேற ஒண்ணும் ஆயிடலையே. ரேகாவா? அம்மா, அவன் கீதா கிட்ட தப்பா நடந்துட்டான். எல்லாம் உன் நாடகம் தானா? அவன் அடிச்சு துரத்தன மாதிரி உன்னைய அடிச்சு துரத்த வைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிறது உண்மையா? சொல்லு, உண்மையா? அவளை எது கேக்குற? அவதான் பேசாம நிக்கிறாள. நீ வேணா லதாவை கேட்டு பாரு, அவ சொல்லுவா. என்ன பேச மாட்டேங்கிற? சிவா,
சுமாருங்க அண்ணி, நீங்க கொடுத்த செல்லம் தான் இவளை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்ப நீ பேச போறியா இல்லையா? அம்மா கிட்ட நீ நடந்துக்கிறது உண்மையா? ஆமா. பாத்தியாப்பா என்ன திமிர ஆமாங்கற? போய் அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. முடியாது. முடியாது? முடியாது. முடியாது? போய் மன்னிப்பு கேளு. என்ன அடிக்க கொல்லுங்க, அத நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்? கட்டின பொண்டாட்டி எத்தனை பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அனாவசியமா என் விஷயத்தை தலையிடாத. என்ன கேட்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னடா சொன்ன? நிறுத்துற. உன் பொண்டாட்டி அடக்க உன்னால முடியல, அவன் பொண்டாட்டி கேக்குறப்ப நீ ஏன் தலையிடுற? மூடுறா வாய. பொண்டாட்டி அடக்கி வைக்கிற பத்தி நீயா பேசுற? நீ உன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஆடுறதும் அவன் இந்த வீட்டுல பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியா நான் நினைச்சுக்கிட்டு இருக்க. தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவுக்காக. ஆமாமா, இல்லன்னா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து கிழிச்சார். கையாளாத தனத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு. அம்மா? யாரா உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னமோ என் வயித்துல பிறந்தவன் மாதிரி. அம்மாவா அம்மா? கரெக்ட். இவ்வளவு நல்லவா ஓ வயித்துல எப்படி பிறப்பான்? காக்கா வயித்துல குயிலா பிறக்கும். சரிங்க, உங்க குயிலுக்கு இந்த காக்கா கூட்டத்தோட எந்த சம்பந்தமும் வேண்டாம். இனிமே இவன் என் அம்மானு கூப்பிடக்கூடாது. பெத்த தாய் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா உங்களை தானே அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் இனிமே கூப்பிடாதன்னு சொல்றாங்க. அம்மா, நான் புது வீடு கட்டி முடிஞ்ச உடனே நாம இங்க இருந்து போயிடுவோம், வாங்க. கரெக்ட். நம்ம பையன் ரொம்ப இங்கிதான் தெரிஞ்சவன். கழுதைகளை நானே விரட்டணும்னு நினைச்சேன், தானா போறதா முடிவு பண்ணிடுச்சுக்கு. ஓட்டு அப்பா. பாப்பா பாப்பா அப்பா. ஏப்பா, என்னப்பா பண்றது? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காஃபி வரலையே? ஏன் உன் ரெண்டாவது மருமக இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்காளே, அவளை எழுப்பி உனக்கு காபி கொண்டாட சொல்றது? அவ எதுக்கு காஃபி போடணும்? வேற உனக்கு யார் காபி கொடுப்பா? வழக்கமா போட்டு கொடுப்பாளே மகாராணி சாந்திதான். நடி பைத்தியக்காரியா இருக்க. அவ புருஷனை தான் உன் மக இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் அவ எப்படி உனக்கு காப்பி கொடுப்பா? மாமா காஃபி. ஃபர்ஸ்ட் கிளாஸ், அமிர்தம் மாதிரி இருக்கு. ராஜேஸ்வரி, காபி எப்படி இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் குடுக்கலையே. அடடே, உனக்கு கொடுக்கல, அதனாலதான் காபி நல்லா இருக்கு. இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு. அதோட இல்ல, கால்ல கேங்க்ரைன் ஃபார்ம் ஆயிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? இல்லன்னா கால் எடுக்க வேண்டியதா வரும். டாக்டர், ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் ஆகும். எங்க ஆ? எனக்கா இந்த நிலைமை? சேச்சே, ஒண்ணும் கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. ஆனா ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் ஆகும்னு சொல்றாரு, எங்க போறது? என் பையன் வசதிகிட்ட சொல்லுங்க, எல்லா செலவையும் அவன் பாத்துக்குவான். என் மகன் லதாக்கு சொல்லி விடுங்க, அவ வந்து என்ன பாத்துக்குவா. ஆமா, இங்க வச்சிருந்த பணம் என்னாச்சு? கத்தாதீங்க, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு நீ அந்த பணத்தை எடுத்து வச்ச? உங்க அம்மா ஆபரேஷன் செலவுக்கு 50,000 ரூபாய் பணம் தேவையா? அந்த செலவை எல்லாம் நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. கேட்டா பணம் இல்லன்னு சொல்லிடுங்க. மேடம், நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன? இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு காலையில வீட்ல இருந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்களே, நீ போய் பாக்கலையா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நாம முன்னாடி போய் பார்த்தா ஆபரேஷனுக்கு நம்ம கிட்ட தான் பணம் கேட்பாங்க. இல்ல, நீ புதுசா ஒரு மாருதி கார் வாங்கன்னு சொன்னியே, அந்த பணத்தை எடுத்து. எனக்கு என்ன தலையெழுத்தா? பொண்ணுக்கு மூட பையங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன். எனக்கு விஷயமே தெரியாது, நடிச்சிடுறேன். டாக்டர் இந்த மருந்து தர சொல்லிருக்காரு, குடிங்க. மருந்தா விஷமா? விஷத்தை கொடுத்து ஒரேடியா அனுப்பிடலான்னு பாக்குறியா? ஆவி, நல்லா இருந்த என்ன இப்படி படுக்க வச்சுட்டேடி. நான் இப்படி ஆகணும்னு எந்த கோயிலடி போய் வேண்டிக்கிட்டேன்? என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நல்லபடியா குணமாகணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். இத பாரு,
நீ எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிடு. நீ மூச்சுல முழிக்காம இருந்தாவே என் வியாதி தானா சரியாயிடுடி. என்னடா முட்டாள்தனமா பேசுற? நீ எதுக்காக உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணணும்? ஆமாப்பா, அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கணும்னா இதை தவிர ஒரு வழியே இல்ல. உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டா உன்னையே நம்பி உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்காங்களே, என்ன செய்வாங்க? இல்லப்பா, இப்ப என் யோசனை எல்லாம் அம்மாவை பத்தி தான். ஏற்கனவே தாய் இழந்தவன், 2வது தடவையா நான் தாய் இழக்க விரும்பல. நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்க. அதுக்காக ஏன் வேலையை ராஜினாமா பண்ணணும்? இப்படி செஞ்சா என்ன? பேசாம இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு வித்துருவோம். வீட்டை வித்துட்டு இந்த வயசான காலத்துல அம்மாவை நீங்க எங்க போயிருப்பீங்க? என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன். என்ன மன்னிச்சிருப்பா. எனக்காக இவ்வளவு பெரிய தியாகமா செய்ய போற. தாய்க்கு மயம் செய்யறதுக்கு பேரு தியாகம் இல்லம்மா. ராஜேஸ்வரி, உனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம போனது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏங்க நோனோ, தப்பா நினைச்சுக்காதே. இப்போவாவது உண்மையான மனுஷன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஏமாந்துட்டான் ரேகா. என்ன சொல்றீங்க? வீடு கட்டின கான்ட்ராக்ட் நம்மளை ஏமாத்திட்டான். கலப்பட சிமெண்ட்ல அஸ்திவாரம் போட்டதுனால வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. பெத்த தாய்க்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடாதுன்னு நாம வீட்டை விட்டு வெளியில வந்தோம். அதனாலதான் நம்ம கட்டின வீடு இப்படி ஆயிடுச்சு. சாந்தி, இந்த ஜென்மத்துல பாவம் செஞ்சா அடுத்த பிறவில சிரமப்படுவோம்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாவத்துக்கான பலனை அந்தந்த பிறவிலே அனுபவிச்சிடுறோமா? இப்ப எதுக்குமா இதெல்லாம் பேசுறீங்க? மனசை போட்டு வருத்திக்காம ரெஸ்ட் எடுங்கம்மா. இல்லப்பா சேகர், எந்த காலால சாந்தி ஏற்றி வதச்சனோ அதே காலுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டான். அப்படின்னா சொல்லாதீங்க அத்தை. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் சேகர். உங்க மதரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன். ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் ஒன் திங், அவங்க 4 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கே உங்க அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம்.